ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். எக்கோஸ் ஆஃப் த சோல், எக்கோ போர்டின் அவங்க எழுதின புத்தகத்திலிருந்து தினந்தோறும் நிறைய விஷயங்களை, நம்ம ஆன்மா பற்றிய விஷயங்களை, ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா இது நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம், தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்காகவே ஒரு இடம் இருக்கு. அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக அங்க மாஸ்டர்ஸ் கைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நிறைய ஆன்மாக்கள் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தன்னால இனிமே இந்த துன்பத்தை சமாளிக்க முடியாது, தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக பலவந்தமாக செய்யும் செயல்தான் இந்த தற்கொலை அப்படின்றாங்க. 98% என்ன அப்படின்னா, இதுக்காக குற்ற உணர்வு தான் ஆன்மாவுக்கு மிஞ்சும். சில பேர் இதை செய்யறவங்கள 98% பேர் எப்படி இருப்பாங்கன்னா, மேலையும் போக முடியாம கீழே ஏதாவது உடல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. மேல கூட அவங்களால சீக்கிரத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போற ஆன்மாக்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, மருந்து சாப்பிட்டவங்களா இருந்தா அந்த மயக்கத்துல இருக்காங்க, குற்ற உணர்வுல இருக்காங்க. சோ இப்படி அவங்களுடைய ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போனா கூட அந்த துயரம் அவங்களுக்கு விடுவதில்லை. தன்னுடைய குடும்பத்தை தான் இப்படி விட்டுட்டு வந்துட்டோமா, இந்த அங்க இருந்து அவங்க ஆன்மா அங்க இருந்தா கூட அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை தீர்க்காமலே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை முழுக்க அந்த பிரச்சனை தான் இருக்கும். தற்கொலை செய்து கொள்வதால் பிரச்சனைகள் எப்பயும் முடியாது. மீண்டும் அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் செய்யறதுக்காக இந்த பூமிக்கு வரணும், திரும்ப திரும்ப வரணும். ஒரு நண்பர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளிவரத்துக்காக எக்கோ அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. ஆனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தெரியுது, அவங்க பல பிறவிகளா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆன்மா கிட்ட பேசும்போது சொல்லுது, அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இவன் எத்தனையோ பிறவிகளா தற்கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா இந்த முறை அவன் அந்த வேலையை செய்யக்கூடாது, அதுல இருந்து அவன் வெளியே வரணும், இந்த பிறவிய சரியா பாதுகாக்கணும், உடலையும் அவனுடைய வாழ்க்கையையும் அவன் கௌரவப்படுத்தணும், அவன் தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எக்கோ அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. தவறான விஷயங்களை எடுத்து சொல்லி பிரச்சனையை புரிய வைக்கிறாங்க. எப்பயுமே நம்ம தப்பிச்சுட்டு போனா அந்த பிரச்சனை நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. அது இன்னும் பல மடங்காகி உங்ககிட்டயே வந்துட்டு இருக்கும். ஆகையால தற்கொலை அப்படிங்கிறது எத்தனை முறை செய்து கொண்டாலும் மீண்டும் 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 அதே பிரச்சனையில் இந்த பூமிக்கு நீங்க வந்துதான் ஆகணும். அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் செய்யற வரைக்கும் அதே வாழ்க்கை, அதே பாடம், அதே விஷயங்கள், சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆகவே தற்கொலை அப்படிங்கிறது கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உடலை மட்டும் கிடையாது, ஆன்மாவை கூட பாதிக்கக்கூடிய விஷயம். அதாவது ஆன்மாவின் முன்னேற்றத்தை தடுத்து என்ன ஆகுது, திரும்ப 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 பூமியிலே பிறக்க வேண்டியதாவே இருக்கும், அதுக்காகவே பிறக்க வேண்டியதா இருக்கும். சோ இதனால நம்ம என்ன பண்ணணும், தற்கொலை அப்படிங்கறது யாரும் எப்பொழுதும் செய்து கொள்ளக்கூடாது. உங்க உடலுக்கும் உங்கள் திறமைகளுக்கும் எவ்வளவு சக்தி இருக்குதோ அதுக்கேற்ற பிரச்சனைகள் தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். உங்கள் உடலை தாண்டிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்றாங்க. இது நாம எப்பயுமே கவனம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். சமாளிக்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலம் உங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் பொறுமையாக அதை நீங்கள் கவனித்தால் நிச்சயம் அதிலிருந்து வெளியே வர முடியும். சில நேரம் பேசினா பிரச்சனை தீரும், சில நேரம் நம்ம மௌனமா இருந்தாலே பிரச்சனைகள் தீரும். ஒரு சில இடத்துல நம்ம பேசாம அதை கவனிச்சாலே அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு இருப்போம், ஆனாலும் அந்த பிரச்சனை தீராது. சீப்போ என்ன நடக்குதோ நடக்கட்டும், கடவுள் என்ன வழி விட்டாரோ அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடும்போது இயல்பாவே அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். சோ அந்த கேப் அப்படிங்கிறது
தேவையா இருக்கும் நமக்கு வந்துட்டு. அதுக்காக பிரச்சனைக்குள்ள இருந்து பார்க்கணும், பிரச்சனைக்கு வெளியே இருந்தும் பார்க்கணும். ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ அத ஒரு நண்பர் வந்து சொன்னா சும்மா சூப்பரா அட்வைஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாரும். இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு 1008 யோசனைகளை நாம சொல்லுவோம். ஆனா அதே பிரச்சனை நமக்குள்ள இருக்கும்போது எல்லாத்தையுமே எழுந்துட்டு போன மாதிரி நம்மளுடைய கவலை இருக்கும். சோ நீங்க பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் பிரச்சனையை விட்டு வெளியே வந்து அதை பாருங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு யாருக்காவது, உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சோ பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? உங்களால சமாளிக்க முடியறதா மட்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரல் வேர்ல்டு எவ்வளவு அழகா இருந்தது இல்லையா? நம்ம பார்த்தோம். அங்க எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை, சுகமா இருக்கலாம் நாம வந்துட்டு. ஆனாலும் அதை நாம விரும்புறது கிடையாது. இங்க இந்த உலகத்துல இருக்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்? இங்கேயே இருக்க ஆசைப்படுறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். திட்டமிடும்போது நாம ஆன்மாவின் நிலையில இருக்கிறோம். இங்க வந்த பின்னாடி என்ன இருக்குதுன்னா உணர்வுகளின் நிலைக்குள் நாம வந்துடுறோம். அங்க உணர்வுகள் கிடையாது, அங்க அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கும். இங்கே நாம என்ன பண்ணிடுறோம்? இங்க இருக்கிற சுக துக்கம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த சந்தோஷங்கள்ல இங்கேயே நாம தங்கிடுறோம். இதுதான் நம்ம வீடுன்னே நம்ம நினைச்சிடறோம். அதை பத்தி காலப்போக்குல நம்ம மறந்து போறோம். பிறக்கும் போது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற அந்த சந்தோஷங்கள்ல நாம ஈடுபட்டதுக்கு அப்புறமா அதை முழுமையா நாம மறந்து போறோம். நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னா நம்மளால ஏத்துக்க முடியாது இல்லையா? அது போலதான் நாம வந்துட்டு பூமி தான் என்னுடைய உண்மையான வீடு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமா இருக்கும் போது அந்த இறப்பை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. மறந்து போன ஒரு இடத்துக்கு நீ போ அப்படின்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அது போல ஒரு துயரத்தை தான் நமக்கு இது கொடுக்கும். ஆகவே மரணம் அப்படிங்கிறத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நமக்கு வந்துட்டு ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, முற்பிறவிகள் பற்றிய ஞாபகங்கள் நமக்கு இருந்தா இது நமக்கு கஷ்டமா இருக்காதுதான். ஆனா வந்துட்டு அது ஞாபகம் இருந்தது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை உங்களால சந்தோஷமா வாழ முடியாது. அதுக்காக தான் நமக்கு நம்ம பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க? மரணம்னா அது கெட்டது, இறப்புன்னா வந்துட்டு இறந்த பின்னாடி இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்துட்டு இறப்பை பத்தி யோசிக்கவே விடாம பண்ணாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே அது இன்ட்ரெஸ்ட் படுவாங்க, இந்த கஷ்டத்தை விட நம்ம அங்க போனா சுகமா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது நிரந்தரம் இல்லை. அதாவது அங்க என்ன பண்றோம்? ஒரு இடத்திலே இருந்துட்டா அந்த ஆன்மாவுக்கு முன்னேற்றம் கிடையாது. திரும்ப இங்க வரும்போதுதான் அது முன்னேற விரும்புது, முன்னேறுது. ஆகதான் நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப இங்க வரணும். இந்த உலக வாழ்க்கையை வாழணும்னா அந்த அந்த பகுதி நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஆஸ்ட்ரல் வேர்ல்டும் ஒரு பிறவிகளும் நமக்கு என்ன இருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. நாம அந்த அந்த பிறவியில ஒரு மகாராணியா இருந்தோம் அப்படின்னா இந்த பிறவியில ஒரு வீட்டுல வந்துட்டு என்னுடைய வேலைகளை செய்யணும்னா நம்மளால முடியுமா? நான் மகாராணி மாதிரி இருந்தேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த வாழ்க்கை ஓடுமா? ஓடாது இல்லையா? இதுக்காக தான் இந்த உணர்வுகள்ல நாம இருக்கும்போது அது எல்லாமே நமக்கு மறந்து போகுது. இப்படிதான் நம்மளுடைய டிசைட் அப்படிங்கிறது இருக்கு. நாம எதுக்காக வந்தோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஆக்கிக்கணும். அதுக்கடுத்து நாம பார்த்தோம் மரண நேரம். இது வந்துட்டு யாருக்காவது இறப்பு, அவங்க இறக்க போறாங்க அப்படின்னா நிச்சயமா அதை நம்மளால பார்க்கவே முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்க கூட முடியாது. ஆன்மாவும் அப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மா கூட நம்ம வந்துட்டு எல்லாருமே சில நேரங்கள்ல சொல்றது உண்டு. அவங்க நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டோம், நாங்க எல்லாம் பக்கத்திலே இருக்கோம், நாங்க நீங்க பரவாயில்ல இப்படி அவஸ்தைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டோம். ஆனாலும் அவங்க உயிர் பிரிய மாட்டேந்து, என்னன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது வந்துட்டு. ஆனா வந்துட்டு அவங்களுடைய மனசுல ஏதாவது யோசனைகள், உறவினர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கும் அப்படின்னா அவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய டெத், அவங்க வந்துட்டு நியர் டெத்ல இருக்காங்க அப்படின்னும் போது அங்க போய் பார்க்கும்போது உயிர் பிரியாம இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை கேட்கும்போது தான் மகன் கிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு நானு,
அதை நான் உங்களுக்கு சொல்லணும், எல்லாத்தையும் அந்த பொறுப்பெல்லாம் நான் அவனுக்கு ஒப்படைக்கணும், அதுக்காக தான் என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அது மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது, செய்ய முடியாம இருக்கும்போது அவங்களால வந்துட்டு இந்த உடலை விட்டு போக முடியாது. அதே போல இன்னொன்னும் சொல்றாங்க, நீங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்பதானே அவங்க கிட்ட இருந்தேன், அப்ப கூட அவர் இருந்தாரே, எப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இந்த பக்கம் நான் வந்து அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்வோம். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நாம எப்படி அவங்க கிட்ட இருந்து நகர முடியாம இருக்கிறோம், அப்படி அவங்க கிட்ட ஒரு பாசத்தோட இருக்கிறோமோ, அது மாதிரி அந்த ஆன்மா கூட உறவினர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்கும் போது போகிறது இல்லையா, அது வந்துட்டு ஜஸ்ட் இப்படி அவங்க திரும்பும் போது தன்னுடைய உயிரை விட்டுடுமா. ஏன்னா அதால கூட வந்துட்டு சீக்கிரமா எல்லாரும் சுத்தி இருக்கும்போது போகிறதுக்கு அது கூட வந்துட்டு யோசனை செய்யுமா, இவங்களை விட்டுட்டு நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குமா. யாரும் இல்லாத போது மட்டுமே ஆன்மா பெரும்பாலும் உடலை விட்டு பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மரணம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அது ஆன்மாவுடைய கைகள்ல இருக்கு அப்படின்னு அவ்வளவு அழகா இந்த விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டர் நமக்கு இதோட கொடுத்திருக்காங்க. அடுத்த சாப்டர் மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நேரத்துல அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, எது எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வந்துட்டு அந்த கஷ்டத்தை நீங்க சுமந்துட்டு போகாம ஜாக்கிரதையா இருப்போம் நம்ம வாழ்க்கைய வந்துட்டு. ஆனா மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஓகே, நாம வந்துட்டு நம்ம இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கைய வந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழணும், என்ஜாய் பண்ணணும். சோல் வந்துட்டு தன்னை அடுத்த நிலைக்கு முன்னுக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக மட்டுமே பிறவியை எடுக்குது. சோ நம்மளுடைய கவனம் எங்க இருக்கணும்னா, எதை கவனம் அதிகரிக்கணும் அப்படின்னா, புரிதலை அதிகரிக்கணும், ஞானத்தை அதிகரிக்கணும், நம்மளுடைய சக்தியை அதிகரிக்கணும். ஆன்மாவின் நிலைகளை பொறுத்துதான் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல நம்மளுடைய என்ட்ரி இருக்கும். சோ அப்ப நம்ம எங்க பண்ணணும், இங்க எல்லாமே நம்மளுடைய சக்தியை அதிகரிக்கணும், ஞானத்தை அதிகரிக்கணும், புரிதலை அதிகரிக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு புரியணும். நீங்க பாக்குற கோணம் ஒன்னா இருந்தா இன்னொரு கோணம் அதுக்கு இருக்கு, அது என்ன கோணம் அப்படிங்கிறது அதுல இருந்து கூட நீங்க பார்க்கணும். அதுதான் புரிதல். உங்களுடைய விழிப்புணர்வை நீங்க அதிகரிக்கணும். இதுதான் ஆன்மா எதிர்பார்க்குது நம்ம கிட்ட இருந்து. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வளர்த்துக்கிட்டா நம்மளுடைய சோல் முன்னேறி கொண்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிறவியிலையும் ஆன்மா சிறிதளவாவது முன்னேறுது. ஆனா பத்ரி சார் ஒரு வார்த்தை சொல்வாரு எப்பயுமே, ஒரு பிறவியில கடுகளவு குணங்கள் தான் நமக்கு மாறும்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமா இருந்தது அது கேட்கும் போது. ஒரு பிறவி முழுக்க இருந்தா கூட கடுகளவு குணம்தான் மாறும்னா எவ்வளவு குணங்களை நாம மாத்திக்க வேண்டியது இருக்கு. எந்த அளவுக்கு நமக்குள்ள வந்துட்டு அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு, அக்செப்ட் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கு. நாம எதை அக்செப்ட் பண்ணலையோ இன்னும் நாம வந்துட்டு கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம வந்துட்டு பிறவிகள் நிறைய எடுக்காம முடிஞ்ச அளவு இந்த பிறவியிலேயே இப்ப நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை வச்சு இன்னும் என்னெல்லாம் கத்துக்க முடியும், எதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சாப்டர் நமக்கு இதோட கொடுத்திருக்காங்க. அடுத்த சாப்டர் மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.